Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தட்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சிட்டதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி அது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த தக்காளியும் பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம 1/2 கிலோ அளவுக்கு உள்ள காராமணியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தட்டைக்காயை பாத்தீங்கன்னா காராமணி கூட சொல்லுவாங்க. இது ரொம்பவே நல்லது. இதோட சுவையும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இப்போ இந்த காராமணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறதில்ல. அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கினா நல்லா இருக்கும். இப்போ இத சேர்த்து 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமா மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம். சேர்த்தா தண்ணி சேர்க்காததால மிளகாய் தூள் ஸ்மெல் இருக்கும். இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி 5 ல இருந்து 8 நிமிஷம் அப்படியே நம்ம சிம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம கலந்தும் விட்டுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட தட்டைக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு கூட சூப்பரா ஆப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த பொரியலை நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த சிம்பிளான மெத்தடை ட்ரை பண்ணி ஒன் டைம் தட்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க and எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching friends.